ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரிங்கோ எப்படி வச்சு நம்ம டேட்டா ஃபில்டர் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம். எப்படி வந்து நம்ம ஒன்று கன்வெர்ட் பண்ணுறது, டூ அப்பர் டூ லோயர் கேஸு, எப்படி நம்ம செக் பண்ணுறது, ட்ரிம் மாற்றுறது. ஸோ நம்ம அது பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் அகைன் நம்ம வந்து ஒரு மிஸ்அவுட் பண்ணிட்டோம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து எதுவும் மிஸ்அவுட் பண்ணக்கூடாது, மோஸ்ட்லி எல்லாமே என் டு என் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணணும்னு கண்டிப்பாக மோஸ்ட்லி எதுவும் மறந்துடக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல ஞாபகம் வரும். மோஸ்ட் கேஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சில தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட்டு மிஸ் பண்ணிட்டேன், இந்த கொலாக்ஸி இது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஃபர்தர் இப்போ கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிஜெக்ட்ஸ் வீடியோவில் போவோம். ஓகேவா, ரிஜெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அன்வெண்ட் போட்டுட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போட்டுறேன். ரிட்டர்ன் போட்டுட்டு உங்களுக்கு வந்து கொலாக்ஸி அது கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறதுனா தெரியாது. இது வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த இது நீங்கள் ப்ராக்கெட் போட்டு கொடுத்துக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னா அது போல் நம்ம பக்கத்தில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது கொடுக்கும், அவ்வளோ டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூ ஒன்று பாஸ் பண்ணணும் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது யூஸ் ஆகாது, நல்லா இருக்கிறது மட்டும் தான் வரும். இப்போ நல்லுன்னு நான் ஒன்று கொடுக்குறேன், இங்கே வந்து நான் ஒன்றுன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று தான் வரும். இப்போ இல்லை வந்து எனக்கு வந்து இங்கே நல்லுக்கு பதிலாக நான் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கு உள்ள டேட்டாவே இல்லை எனக்கு, அதை கொடுத்தீங்கன்னா அதுதான் வரும். ஸோ இதுதான் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டு வந்து என்ன சொல்ல, ஸ்ப்ளிட்டு வந்து நான் வந்து இப்போ நான் 1,2,3 கொடுத்துருக்கேன்னா நான் எது பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னு டெலிமீட்டர் கேட்குது. இதை வந்து நான் கமா பேஸ் பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு அது ஸ்ட்ரிங்காக அரைவாக கொடுத்துரும். சப்போஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போதே நம்ம வந்து கம்மா போட்டு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அது இதிலே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுவும் வந்து இங்கே ஸ்ப்ளிட்டு. ஸோ இதான் லாஸ்ட் வீடியோ மிஸ்அவுட் பண்ணேன். இப்போ நம்ம ரிஜெக்ட்ஸ் போகலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா யூசர் நம்ம ஸ்ட்ரிங் இருக்கா அதில் பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த பேசிக் இது சில இது நான் ரிஜெக்ட்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அது உங்களுக்கு பேசிக்கானது. சப்போஸ் தெரியலன்னா பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு நான் கடைசி எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அதை கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த ரிஜெக்ட் பேசிக் இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் சைடில் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்கும், ஃப்ளாக்ஸ் சொல்லுவாங்க, குளோபல் ஃப்ளாக்ஸ், மல்டி லைன்ஸ், கேஸ் சென்சிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி அடிக்கடி யூஸ் பண்ணுறது கேஸ் சென்சிட்டிவ், மல்டி லைன், குளோபல். ஸோ இந்த மாதிரி வந்து அது அடிக்கடி நான் அதை யூஸ் பண்ணிக்கேன். யூனிகோட் கூட ரேர் ஆப்பியஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். குளோபல் பேட்டர்ன் GMIன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஹைலைட் பண்ணது ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து அந்த இது யூஸ் பண்ணிக்க. இப்போ எக்ஸ்டெண்ட் போடுறேன், எக்ஸ்னு ஹைலைட் பண்ணிக்காங்க, எக்ஸ் வரும், ஆக்டிவேட் ஆகும். ஸோ கேஸ் சென்சிட்டிவ், ஸோ அது எல்லாமே வந்து இது இதாகும். ஸோ இது ஃப்ளாக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்ல, இந்த இது டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி. ஓகே, சம்திங் எதுவுமே காப்பி ஆகாதா? ஓகே, இது ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் இது ஸ்ட்ரிங்கு தான், ஆக்சுவலி நீங்கள் கண்டென்ட்ஸ் போடுவீங்க அந்த மாதிரி தான். இப்போ ஆஃப்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸாக்டாக அங்கே போய் எப்படி செக் பண்ணும். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம், இது மூவ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இங்கே இப்படி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுதான் கேஸ் சென்சிட்டிவ் இதெல்லாம் வரும். மல்டி லைன் கொடுத்துருக்கோம், மல்டி லைன் குளோபல் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு மேட்ச் அதில் சிங்கிள் லைனில் இருக்கனால உங்களுக்கு தான் இருக்குது. இப்போ சப்போஸ் ஓகே சாரி, சிங்கிள் லைனுக்கு வந்து சிங்கிள் எஸ் மட்டும் கொடுக்கணும். மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் மல்டி லைனுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. மல்டி லைன் எப்போவுமே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஆக்டிவேட் பண்ணாமலே ஒர்க் ஆகுது. இப்படி ப்ரோக்ராம் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியல, இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. ஃபர்தராக நெக்ஸ்ட் இது போவோம். இப்போ வந்து எனக்கு வந்து இதில் வந்து நம்ம வேர்டு மட்டும் சர்ச் பண்ணணும், A to B இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம இது சொல்லுவாங்க ஸ்லாஷ் கொடுத்து W கொடுத்தோம்னா வேர்டு மட்டும் தான் மேட்ச் ஆகும். உங்களுக்கு அந்த ஸ்பேஸு நம்பர்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நம்பர் வந்து 1 to 3 கொடுக்குறேன். ஓகே சாரி, 1 to 3 இதில் கவர் ஆகுது வேர்டில், ஸ்பேஸ் இது கவர் ஆகாது. இது நான் வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக தெரிஞ்சிடும். அதில் வந்து உங்களுக்கு W கொடுத்தீங்கன்னா வேர்டு, அந்த வேர்டில் வந்து உங்களுக்கு மேபி இதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை போட்டிருக்க பாருங்கள், W வேர்டில் வந்து உங்களுக்கு A to Z, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், 0 to 9 அண்டு அண்டர்ஸ்கோர் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இங்கே நான் W/W போட்டிருக்கேன்னா ப்ளஸ் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூவாக இதாகும். மீன்ஸ்
உங்களுக்கு வந்து இதில் சில கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ /w சொன்ன மாதிரி சில கீவேர்டு இருக்குது. நம்ம எப்படி Neo4j வந்து நம்ம சில கீவேர்டு பார்த்தோம். ஸோ அந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா அன்வைண்ட் வித் நம்ம யூஸ் பண்ண அந்த மாதிரி இங்கே இருக்குது. டாட்டு, ப்ளஸ்ஸு, இந்த கேப் சிம்பிள், இந்த டாலர் சிம்பிள், டாலர், கேர்லி பிரேசஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட், அடுத்து என்னது இந்த /w, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இப்போ டாட்டுங்கிறது எனி கேரக்டர் ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆச்சுன்னா போதும், எனக்கு நம்பர் இருந்தாலும் சரி. இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பிரஷன் சைட்லேயே வந்துடும். எனி மேட்சஸ், எனி கேரக்டர், இந்த டெர்மினேட்டர் லைன்ஸ் நீங்கள் போதில் இதை தவிர இந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி எல்லாம் மேட்ச் ஆகிடும். டாட் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் மட்டும் தனியாக உங்களுக்கு அது தனியாக ஒர்க் ஆகாது. நீங்கள் எது கூடயாச்சும் ஆட் பண்ணணும். இப்போ டாட் போட்டிங்கன்னா எனி கேரக்டர் ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா அது ஒரு கண்டினியூவாக ஃபுல்லு இதாயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே எனி கேரக்டர் தான். அன்டில் எங்கே சொல்ல இது வந்து உங்களுக்கு சிம்பிள் காமிச்சிருக்கா, எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆரோ மாதிரி சம்திங் போட்டிருக்கேன், என்ட்ரு சிம்பிள் மாதிரி, இது வந்து உங்களுக்கு என்ட்ரு கேரக்டர்ஸ், இது மேட்ச் ஆகாது. அதான் வந்து எக்ஸ்பெக்ட் ஃபார் லைன் டெர்மினேட்டர்ஸ், இது மேட்ச் ஆகாது. அதுக்கப்புறம் திருப்பி அதை அஸ் யூஸ்வல் இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிடும். இது குரூப் மேட்ச் 1 மேட்ச் 2 இங்கேயும் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கு. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் போட்டிங்கன்னா அது கண்டினியூவஸாக டாட்டு திருப்பி நோ டாட் போட்டிங்கன்னா 2 லெட்டர் மேட்ச் ஆகும். நல்லா கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கலரே தெரியும். இந்த மேட்ச் 1 மேட்ச் 2 உங்களுக்கு கலரே அதை காட்டி கொடுக்குது. 3 டாட் போட்டிங்கன்னா 3 இது, எத்தனை டாட் போட்டிங்கன்னா அத்தனை இது உங்களுக்கு இதாகும். ப்ளஸ் போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ இதே மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணேன் லாஸ்ட் டைம் /w உங்களுக்கு வந்து வேர்டு அது மீன்ஸ் இது ஃபுல் மேட்ச் ஆகும். ப்ளஸ் போட்டிங்கன்னா அந்த வேர்டாக இருக்க ஸ்பேஸில் உங்களுக்கு வராது இங்கே. ஸோ இது வேர்டுக்கு ஆப்போசிட் வந்து இந்த வேர்டை தவிர மீது எல்லாமே வேணும்னா கேபிட்டல் லெட்டர் W பண்ணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ் எனி நான் வேர்டு கேரக்டர். உங்களுக்கு அது ஏலேருந்து A to Z ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் 09_ செட் ஆகாது. உங்களுக்கு அது ஃபுல்லுமே ஸ்பேஸு, இந்த கேரக்டர்ஸு, அந்த லைன் டெர்மினேட் எல்லாமே செட் ஆகும். இல்லை எனக்கு ஸ்பேஸ் மட்டும் வேணும்னா /s போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் /r டேப் கேரக்டர்ஸ் நியூ லைனு சம்திங் F, இது புதுசாக கேள்விப்படுறேன், F/v எல்லாம் தெரில. ஸோ அந்த இதெல்லாம் வரும். இதே வந்து ஸ்பேஸ் இல்லாமல் சம்திங் வேணும்னா உங்களுக்கு அதுதான் ஸ்பேஸ் இல்லாத தவிர இது எல்லாமே எடுத்து கொடுக்கும். ஸோ இது அடுத்த நம்பர் மட்டும் என்னன்னா D யூஸ் பண்ணுவோம். D யூஸ் பண்ணிங்கன்னா நம்பர் மட்டும் தான். அதுவும் நீங்கள் ப்ளஸ் எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது கண்டினியூஸாக உங்களுக்கு அது அந்த இது வந்து வேணும். ஸோ இந்த இது இருக்குது. இன்னொரு முக்கியமானது வந்து நான் சொல்லிடுறேன். இந்த கேப் சிம்பிள் இருந்து D பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இன்னொன்று டைப் பண்ணிடுறேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா DT இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் DAT இருக்குது, இங்கேயும் DAT இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இதான் மேட்ச் ஆகுது. ஏன்னா கேப் சிம்பிள் போட்டால் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கும் ஃபஸ்ட்டு எது லைனில் ஸ்டார்ட் ஆகுதோ, நம்ம பார்த்தோம்ல ஸ்ட்ரிங்கில் Neo4j ஸ்டார்ட்ஸ் வித்து அதை அசீவ் பண்ணிக்கோங்க. இந்த கேப் சிம்பிள் போட்டால் ஸ்டார்ட்ஸ் வித்து தான் மட்டும் தான் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா கடைசி டாலர் சிம்பிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது அந்த கடைசிலேருந்து வரணும். இப்போ இங்கே வந்து நான் TA போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மேட்ச் ஆகும். அது லைன் எண்ட்லேருந்து செக் பண்ணும், எண்ட்ஸ் வித்து மாதிரி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அடுத்து முக்கியமானது வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். இது குரூப் 1 வரும், இதை நம்ம தேவையில்ல விட்டுருக்கலாம். பேசிக் இதில் பார்க்கும்போது இந்த ஸ்கொயர் இது எனக்கு வந்து நீங்கள் 0 to 9 மட்டும் வேணும், இல்லை 0 to 5 மட்டும் தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர் மட்டும் தான் மேட்ச் ஆகும். மைனஸ் போட்டுக்கணும், அந்த கேரக்டர் தான் மேட்ச் ஆகும். இப்போ 4, 5, 6, 7, 8 போட்டு வச்சுக்கோங்களேன், 1 to 5 தான் வரும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு /வேர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் கவனிச்சிங்கன்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் A to Z நீங்கள் ஏலேருந்து எல்லா இஜெட்டும் நீங்கள் டைப் பண்ண முடியாதா? ஸோ ஷார்ட்கட் மாதிரி A-Z இது கேபிட்டல் லெட்டர் மேட்ச் பண்ணுறாரு A-Z. டிஃபால்ட்டாக வந்து எல்லாருமே I யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, அதுக்காண்டி அவங்க இன்பில்ட்டாகவே அது மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. 0 to 9 அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் என்னெல்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் மேட்ச் ஆகும். எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் /r மட்டும் மேட்ச் ஆகணும். /r வந்து இது பண்ணணும். ஓகே, /r உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் சம்திங் ஏதோ ஒரு இதாகலை.
கேரக்டரிஸ்க்கு என்ன நியூ லைன் ஸ்லாஷ் ஆர் சம்டைம்ஸ் வந்து என்ட்ரில் ஒர்க் ஆகும். இது சில இடத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்லாஷ் ஆரும் ஸ்லாஷ் ஏனும் சம்டைம்ஸ் சேம் மாதிரி இருக்கும். மேபி இது நியூ லைனாலும் ஸ்லாஷ் எனக்கு இதாகுது. இப்போ வந்து எனக்கு வந்து சில கேரக்டர் மட்டும் தான் வேணும், வவ்வல்ஸ் கேரக்டர் மட்டும் தான் வேணும். AEIOU இது மட்டும் வேணும். இதோட கண்டினியூவாக வேர்டு இருந்தாலும் பரவாயில்ல வேணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த AEIOU வேர்டு மட்டும் தான் எடுக்கும். அதை தவிர மீது எதுவுமே செலக்ட் ஆகாது. இதுலேயும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கேரக்டர் தவிர மீது எல்லாமே வேணும்னா இந்த பாக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே கேப் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். AEIOU தவிர மீது எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பேசிக்ஸ் இது கவர் பண்ணிட்டேன். நம்ம இதுக்குள்ளே போகலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இதை போட்டு ட்ரை பண்ணி லேர்ன் பண்ண தான் உண்டு. இல்லைனா உங்களுக்கு ஜஸ்ட் இதாகும். இப்போ கம்மிங் டு த நம்ம பாயிண்ட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்ப்போம். மேட்ச் என் பர்சன் வேர் என் டாட் நேம். இங்கே வந்து என்ன பண்ணோம்னா ஈக்குவல் டு டில்டு சிம்பிள் அந்த எஸ்கேப் கீழே இருக்கிறது இங்கே யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். இங்கே தான் வந்து நம்ம என்ன சொல்ல ரிஜெக்ட்ஸ் கூடிய எல்லாத்தையும் நம்ம இங்கே போடலாம். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொன்று சொல்ல மாட்டேன். இப்போ வந்து நான் /D கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு அது 2 கேரக்டர் இருக்கிற மட்டும் தான் வேணும்னா 2 எடுத்துக்கணும். 2லேருந்து எனக்கு 4 வேணும்னு வச்சுக்கோங்களேன். 2லேருந்து 4 இருக்குது எடுத்துக்கணும். 2லேருந்து 7ன்னு வச்சுக்கோங்களேன். அது எடுத்துக்கணும். மீதி அது எடுக்காது 2லேருந்து இருக்கனால. இப்போ 0லேருந்து வச்சுக்கோங்களேன். மேபி 1லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கணும். அடுத்து ரிமைனிங் இது வந்து மேட்ச் ஆகலை. இல்லை கண்டிப்பாக எனக்கு 7 வேணும்னு வச்சுக்கோங்களேன். 7 மட்டும் கொடுத்தோன்னா 7 தான் மேட்ச் ஆகும். இப்போ நம்ம அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு ரிஜெக்ட்ஸில் /D எனக்கு இங்கே வந்து 2 மேட்ச் ஆகிறது மட்டும் நான் எடுக்கிறேன். அப்போ 2 ஓகே என்ன மேட்ச் ஆகுது. ஓகே ரிட்டர்ன் கொடுக்கல நான். ஸோ ஓகே இங்கே மேட்ச் ஆகலை. ஏன்னா வந்து நம்ம சம்திங் வந்து சில நேரத்தில் வந்து இந்த ஸ்பெஷல் கேரக்டருக்கு இதாகாது. மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கேர்லி பேசிஸ் வந்து இங்கே ஓகே இங்கே /D வேலை செய்யலையா. ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன் 0 to 9. எதுவுமே வேலை செய்யலை. So let's see. Okay கேஸ் சென்சிட்டிவ். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இங்கே Neo4j வந்து ஜாவா சோர்ஸ் கோடில் எழுதியிருக்கனால உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சேம் அந்த பேட்டர்ன் நம்ம எஜெக்ஸ் பேட்டர்ன் / போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா /I வந்து ஜாவாவில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண ஜாவா டெவலப்பர் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் யூஸர்னு சர்ச் பண்ணுறேன். n dot name ஏன் வரல. no changes record match where n dot name. okay maybe dot me. ஓகே இந்த இது இருக்காது. இப்போ வந்து நான் /D ஓகே -/D ப்ளஸ் $. கொடுத்து பார்ப்போம். சம்திங் ஏதோ ஒன்று இதாகுது. ஓகே சம்திங் இது என்ன மிஸ்டேக் தெரியல. நான் ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். நீங்கள் இந்த பேசிக் இது டெஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து ஃபர்தர் என்னன்னு சொல்லிட்டு மிஸ்டேக் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி என்ன மிஸ்டேக் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னன்னா இது ஃபுல் வேர்டையும் உங்களுக்கு வந்து செக் பண்ணுது. உங்களுக்கு வந்து இந்த நேம் வந்து டேஷ் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி செக் பண்ணுது. நான் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே // பண்ணும். இன்னொரு இது நான் மிஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் போடுறோம்ல அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாரும் போட்டுக்கலாம். ஸ்டார்னாலும் எனி கேரக்டர் தான் டாட் மாதிரி. உங்களுக்கு நீங்கள் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் நான் ஸ்டார் போட்டேன்னா ஒர்க் ஆகாது. ப்ளஸ் மாதிரி தான். ப்ளஸ் போட்டால் ஒர்க் ஆகிற மாதிரி ஸ்டார் போட்டு ஸ்டார் போட்டிங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆகும். இதே ப்ளஸ் போட்டிங்கனாலும் அதுவும் எல்லாமே மேட்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். டேஷ் வேணும். ஸ்டார்லேருந்து / இது பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேஷ் நடுவில் இருக்குது. ஸோ நான் அந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிட்டேன்.
உங்களுக்கு வந்து முன்னாடி எதுனாலும் மேட்ச் ஆகும், இது மேட்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு மேலே ஒரு இது யூஸ் பண்ணியிருந்தேன், சாரி. இப்போ வந்து ஸ்டார் ஸ்லாஷ் எதுனாலும் மேட்ச் ஆகட்டும். இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா ஸ்லாஷ் டி ரெண்டு டிஜிட் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். இது வந்து நான் டாலர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா ஸ்டார் ஸ்லாஷ் மீன்ஸ் எது கேட்டால் செட் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த இது மேட்ச் ஆகணும். டேஷ் இது வந்துடும். இதுக்கப்புறம் இந்த நம்பரில் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ஸ்லாஷ் டி 7 மீன்ஸ் 2 கேரக்டர் 2 டிஜிட் தான் வரும், சிங்கிள் டிஜிட் வராது. ஸோ அது வந்து நான் டாலர் எண்டிங்கை போட்டு இது பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 2 தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 3 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 3 மட்டும் தான் வரும். எனக்கு 3 கேரக்டர் டிஜிட் செட் ஆகிற மட்டும்தான். இப்போ 1 போட்டேன்னா 1 டிஜிட் எது செட் ஆகுதோ அது மட்டும் தான் எனக்கு எடுத்துக்கலாம். ரிஜெக்ட்ஸ் மூலம் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு வந்து 2 கேரக்டர்லேயே வந்து எனக்கு வந்து என்னென்னா வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 7 to 8 இதெல்லாம் மேட்ச் ஆகுது சம்திங், அந்த இதெல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா இது 7 8 இது ப்ளஸ் போட்டிங்கன்னா 77 78 டபுள் டிஜிட்டில் செட் ஆகும். இதிலே நீங்கள் கேர்லி பேசஸ் போட்டு எனக்கு 1 தான் வேணும் இல்லை 2 வேணும். ஸோ அது நீங்கள் வந்து நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் மூலமாக சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கேஸ் சென்சிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட்ஸ் வித் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸ்டார்ட்ஸ் வித் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து யூசர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். யூசர் ஸ்டார் டேஷ் நீங்கள் ஆக்சுவலி வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டார் டாட் சம்திங் ஏதாவது பேட்டர்ன் நீங்கள் ஃபுல் பேட்டர்ன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது ஃபுல் ஸ்ட்ரிங்கையும் வந்து மேட்ச் பண்ண செக் பண்ணும். நீங்கள் சம்திங் இப்போ யூசர் இது மட்டும் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா யூசர் ஸ்டார்டிங் மேட்ச் பண்ணும், அடுத்து வந்து இது மேட்ச் ஆகாது. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா உங்களுக்கு என்ன சொல்ல நோ ரெக்கார்ட்ஸ் தான் வருது. இதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ணல, என்னன்னு தெரியாமல் முழிச்சிட்டுங்களா, அந்த மாதிரி தான் நீங்களும் முழிச்சிட்டு இப்போ ஏன் ஒரு காலம்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கோட நீங்கள் ரிஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மெயில் காலம் இருக்குது, மெயிலோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்போ செக் பண்ணி இந்த மெயிலோட ஃபுல் ப்ராப்பர்ட்டி கொடுத்து நீங்கள் அந்த ரிஜெக்ட்ஸ் மூலமாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எது மெயில் இல்லாதது எது மெயிலோடதுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் பிரித்து நீங்கள் வேலிடேஷன் பண்ணுறதுலாம் செக் பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா யூசர் ஸ்டார்ட் ஸ்லாக் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வராது. ஏன்னா இங்கே வந்து நம்ம கேஸ் சென்சிட்டிவ். இப்போ கேபிட்டல் யூ கொடுத்தா மட்டும் தான் வரும். இதே நீங்கள் வந்து இது பண்ணிங்கனாலும் வராது. ஃபுல் அந்த ஃபுல் லென்த்தையும் ஸ்ட்ரிங்கை போய் செக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் ப்ராப்ளம். இப்போ யூசர் கேபிட்டலுக்கா இங்கே வந்து நம்ம கேஸ் சென்சிட்டிவ் இந்த மல்டி லைனு இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்து ஐனா கேஸ் சென்சிட்டிவ், எம்னா மல்டி லைனு, ஜினா குளோபலு, ஐ கேஸ் சென்சிட்டிவ் கொடுத்துட்றேன். இங்கே வந்து நான் யூ மாற்றிக்கிறேன். இப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் கேஸ் சென்சிட்டிவ் எப்படி கொடுக்குறது பார்த்தோம். ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டபிள்யூ அந்த பேசிக் இதாக பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ணுற பார்த்தோம். நீங்கள் ஃபர்தர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு சில இமெயில் வேலிடேஷன் செக் பண்ணுறது கூட நீங்கள் வந்து அன்வைண்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இமெயிலாக வந்து இப்படி மேட்ச் பண்ணி இமெயில் ப்ராப்பரான மெயிலா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் மேபி அதை நான் காட்டுறேன். 1.gmail.com 1.g.com. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து இமெயில்னாலே இங்கே வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து சம்திங் உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு லெட்டர்லாம் இருக்காது, 2 லெட்டர் சம்திங் இருக்கும். இப்போ வேலிடான மெயில் மட்டும் நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா வித்து கொடுத்து இமெயில் இப்போ வேர் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் இமெயில் டாட் இமெயில் ஸ்ட்ரிங் தான். இங்கே வந்து ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும்னா ரிஜெக்ட்ஸ் பட்டன் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஸ்லாஷ் வேர்ட் கேரக்டர் நம்பர் வரலாம். நம்ம இப்படி யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நம்ம வந்து இப்படி கொடுக்கலாம். கேஸ் சென்சிட்டிவ் ஃபஸ்ட் நம்ம அப்படி மாற்றிக்கிறோம். கேஸ் சென்சிட்டிவ் அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து இப்படி கொடுத்துட்டு 0 to 9 A to Z டாட் யூஸ் பண்ணுவாங்க. ஜிமெயிலெலாம் பார்த்தீங்கன்னா சிலது 1 டாட் 2 டாட் சம்திங் அதெல்லாம் இருக்கும். டாட் போட்டுக்கோங்க. டேஷ் வருமா இதில் டேஷ் சிம்பிளுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அட்டு போட்டுக்கிறேன். ப்ளஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ப்ளஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் 1/1 கேரக்டர் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் உடனே வந்து அட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே 1 செக் ஆகிடுச்சு, 1 வந்து இந்த கண்டிஷனில் செக் மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்த கேரக்டர் உடனே வந்து அது அட்டு தான் போய் பார்க்கும். 1 ஓக்கு அப்புறம் இங்கே அட்டு இருக்கான்னு செக் பண்ணால் பொண்ணு மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு த்ரோ பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா தான் ஓகே இது மேட்சாக இருக்கிறது கண்டினியூவாக எனக்கு வந்து எடுத்துக்கோ. அப்போ வந்து
ஓ மேட்ச் ஆகிருக்கு, என் மேட்ச் ஆகிருக்கு, இ மேட்ச் ஆகிருக்கு. இப்போ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அட்டு இருக்கா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இதாகும். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேயும் வந்து நான் எப்போவுமே இங்கே வந்து டாட் எல்லாமே வராது. வேர்டு மீன்ஸ் இங்கே எப்போவுமே வந்து A to Z மட்டும் தான் வரும். அதுவும் வந்து என்ன சொல்ல, மினிமம் 3 வச்சுக்கலாம். 3க்கு அப்புறம் போகிற மாதிரி 3 கம்மா கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்து வந்து இங்கே டாட் தான் எப்போவுமே வரும். டாட் நீங்கள் கேட்கலாம், டாட்னா எனி கேரக்டர் தான் சொல்லுமே. ஆமாம், கரெக்டு, எனி கேரக்டர் தான். பட் இந்த இடத்துல அப்படி கொடுக்காம ஸ்லாஷ் டாட் கொடுக்கணும். அப்போ தான் இது எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் டாட் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போதைக்கு நான் சாம்பிளுக்காண்டி நான் காம் கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்லேயே காம், இது ஆர் கண்டிஷன் சொல்லுவாங்க ரிஜெக்ட்ஸில். மல்டிபிள் இதில் சம்திங் நீங்கள் பைப் சிம்பிள் இது யூஸ் பண்ணிங்கன்னா ஆர் பண்ணுவோம். இது மேட்ச் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணு இமெயில் அப்படி போனால். இப்போ ஒன்றும் வரல, ஏன் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். சம்திங் நான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருப்பேன், இல்லை ஏதோ ஒன்று ரிஜெக்ட்ஸில். இது டிபக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் டிபக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த பைப் சிம்பிள் கூட இதாகலாம். நீங்கள் இதை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் இங்கே போட்டுக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் இதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சு. இங்கே நான் ப்ளஸ் கொடுக்கல, தெரியுதா? ஸோ ப்ளஸ் கொடுக்கறனால உங்களுக்கு வந்து அதை ஒரு கேரக்டர் செக் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக முடிச்சு விட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ப்ளஸ் இங்கே கேப் சிம்பிள் யூஸ் பண்ண ஸ்டார்டிங் வருது. இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் டாலர் எண்டிங் தான் முடியும்னு அர்த்தம். டாலர் போட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இதுவும் வேலிட் ஆகிடுச்சு. ஜி வந்து வேலிட் ஆகலை. இப்போ நீங்கள் ஜி பக்கத்தில் சம்திங் ஏதோ 3 லெட்டர் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3க்கு மேலே போனீங்கனாலும் ஒரு இல்லை 3 எக்ஸாக்டாக நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு வரும். ஏன்னா இது 3க்கு மேலே, இது 3. பட் 2 மட்டும் இருந்துச்சாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. இது காம்க்கு பதிலாக நான் வந்து சம்திங் ஏதோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் மேட்ச் ஆகாது. ஏன்னா காம் ஆர் .net இந்த வேர்டை தான் மேட்ச் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இங்கேயும் வந்து உங்களுக்கு நான் சப்போஸ் நான் வந்து என்ன சொல்ல ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், மேட்சே ஆகாது. ஸோ ஏன்னா நம்ம இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்குள்ளே நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், A to Z நம்பர்ஸ் டாட் டேஷ் கூட ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா டேஷ் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இமெயில் வந்து வேலிடேட் பண்ணி அதை மட்டும் எடுக்கிறது, வேலிட் இமெயில் இல்லாத எடுக்கிறது, ரிஜெக்ட்ஸ் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடாத மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். பட் நான் வந்து ஸ்கிரிப்ட் மூலமாக ஆல்ரெடி எடுத்து மற்றவங்க மாதிரி ஆல்ரெடி எடுத்து அப்படி போகிறனால ஆன் டைமில் என்ன யோசிக்கணும் அது பண்ணுறது தான். ஸோ அதனால் நானும் சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ நானும் நியோ4j கிராஃப்டிபிக்கு நானும் புதுசுனால கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவேன். நானும் உங்களை மாதிரி தான். நான் தமிழில் வந்து வீடியோ சர்ச் பண்ணும்போது எதுவும் கிடைக்காதனால நான் சஃபர் பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லேர்ன் பண்ணது கொஞ்சம் டீப்பாக போகிறதுனால லேர்ன் பண்ணது ஃபுல்லுமே நான் வந்து வீடியோ கண்டென்ட்டாக போடுறேன், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்காண்டி. ஸோ அதுக்காக மறக்காமல் நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.